ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா வடலூர் சத்தியஞான சபை பெருவெளியில் இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு 2025ஓட தைப்பூச தினம், அதுக்காக தான் நாம் இங்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோல நான் எலாபரேட்டா வடலூர் தைப்பூசம் எப்படி நடக்குது அப்படிங்கறது தான் உங்களுக்கு டீட்டெயில்டா காமிக்க போறேன். ஸோ நம்ம வள்ளல் பெருமானார் ஜோதியோட ஒன்றரை கலந்த தினம் தான் தைப்பூச பெருவிழாங்க. வடலூர்ல உலக புகழ்பெற்ற தைப்பூச பெருவிழா இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வடலூர் தைப்பூசத்தை பார்த்து வள்ளலாரோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருளை பெற்றுக்கலாம். மக்களே, இன்னைக்கு ஜனவரி 11 அன்னைக்கு காலங்காத்தால நாம வடலூர் பெருவழியில் இருக்கோங்க. வடலூர் சத்தியஞான சபையில 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஜோதி காட்டுவாங்க. இன்னைக்கு மட்டும்தான் 7 திரைகளையும் நீக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஜோதி தரிசனத்தை காட்டுவாங்க. சோ அதுக்காக தான் இத்தனை மக்கள் கூடியிருக்காங்க பக்தி பரவசத்தோட. சோ ஃபர்ஸ்ட் ஜோதி காட்டுறதுக்கு இன்னும் நமக்கு ½ an hour டைம் இருக்குங்க. சோ அதுக்குள்ள எவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்காங்கன்னு பாருங்க. சோ சுத்த சன்மார்க்கத்துக்கு இது ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெருமானார் சத்திய ஞான சபை எல்லா பெரியவங்களும் கோவில் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது ஆசிரமம் அமைப்பாங்க, இன்னும் பல பல தத்துவ ரூபங்கள் தான் அமைப்பாங்க. பட் நம்ம வள்ளல் பெருமானார் மட்டும்தான் ஞானத்தை ஒரு தத்துவமா விளக்கி அத சத்திய ஞான சபையா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்க. சோ நமக்குள்ள இருக்கிற அந்த சத்திய ஜோதிய பாக்குறத தான் வெளியில இந்த மாதிரி சத்திய ஞான சபையா கட்டியிருக்காங்க. இங்க பாருங்க, உள்ள துறவிகள் ஜோதி காட்டுறதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள விளக்கெல்லாம் ஏத்தி வச்சாச்சு. சோ இனிமேல் தான் ஒவ்வொரு திரையா விளக்கி ஜோதி தரிசனத்தை நமக்கு தைப்பூசத்தன்னைக்கு காமிப்பாங்க. மத்த நாட்கள் எல்லாம் டெய்லி 2 டைம் ஒரு திரையை மட்டும் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. தைப்பூசத்தன்னைக்கு தான் 7 திரைகளும் நீக்கி நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட தரிசனத்தை காமிப்பாங்க. நம்ம வடலூர் பக்கத்துலதான் பாத்தீங்கன்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்குங்க. சோ என்எல்சி நிறுவனம் தான் இந்த எல்இடி ஸ்கிரீன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா திரளான மக்கள் எல்லாருமே ஒரே டைம்ல ஜோதிய நேரா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சத்தியஞான சபைக்கு பக்கத்துல இந்த மாதிரி எல்இடி ஸ்கிரீன் அமைச்சிருக்காங்க. சோ நம்ம சுத்த சன்மார்க்க துறவிகள் ஜோதி காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஒவ்வொரு திரையா விளக்கி ஜோதி வழிபாடு பண்ணுவாங்க. சோ கடைசியில 7 திரைகள் நீக்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஜோதி தரிசனம் கிடைக்கும். சோ நம்ம பக்தி பரவசத்தோட எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்காக ஒரு பாராயணம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கருளும் தெய்வம். திருப்பாடல் எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். திருப்பாடல் எனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்.
அருட்சோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சோ மக்களே, நம்ம ஜோதி தரிசனம் ஃபர்ஸ்ட் கால ஜோதி தரிசனம் 6 மணிக்கு காட்டி முடிச்சுட்டாங்க. சோ இது ஒரு ஹாஃப் அன் அவர் நடக்கும். சோ இன்னைக்கு ஃபுல்லாமே, நாளைக்கு காலையிலயும் ஒரு ஜோதி தரிசனம் காமிப்பாங்க காலையில இதே 6 மணிக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு. மக்களே, நம்ம பெருமானார் சொல்லிய அருளிய முக்கியமான விஷயங்கள்ல ஜீவகாருண்யம் ரொம்பவே பிரதானமானதுங்க. சோ நம்ம உயிர்களுக்கு உபகரிப்பதே பெரிய தவம் அப்படின்னு பெருமானார் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நாம என்னதான் மலைக்கு போனாலும் காட்டுக்குள்ள போனாலும் எங்க போய் தவம் செஞ்சாலும் ஜீவகாருண்யத்தினால வர்ற அந்த அருள் தவிர வேற எந்த மார்க்கத்திலயுமே தெய்வத்தோட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட முழு அருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஜீவகாருண்யத்தை ஐயா ரொம்பவே வலியுறுத்தி இருக்காங்க வள்ளல் பெருமானார். சோ இங்க நாம சத்தியஞான சபை சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல, நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல மத்த பிரதேசங்கள்ல இருக்கிற எல்லா சபைகளுமே இங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்கேயே சில சபைகள் வடலூர்லயே ஒரு அன்னதான கூடம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட முதல் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஓமந்தூர் ரெட்டியாருன்னு சொல்லுவாங்க. சோ ஓமந்தூரார் நம்ம அவரோட ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கும் நம்ம வடலூருக்கும் சத்தியஞான சபைக்கும் எழுதி வச்சுட்டாருங்க. சோ அவரு இருக்கும் காலத்திலேயே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் நிறைய இடங்கள் எல்லாம் அலோகேட் பண்ணி நிறைய காலங்கள் இந்த சபைகள் நம்ம வடலூர்ல இயங்கிட்டு இருக்கு. சோ எந்த மூலையிலுமே பார்த்தாலும் நம்ம வடலூர்ல இன்னைக்கு அன்னதானம் நடந்துட்டு இருக்குங்க. முக்கியமா சத்தியஞான சபை, சத்திய தர்மசாலை இருக்கிற இடங்கள்ல எல்லாம் 24/7 அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, நாமளும் தேங்காய் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோங்க. காலையில ஜோதி தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு எவ்வளவு அன்னதானம் நடக்குது பாத்தீங்கல்ல. என்னடா ஃபுல்லா ஒயிட்டா இருக்குன்னு தானே பாக்குறீங்க. ஸோ நம்ம சுத்த சன்மார்க்கத்துல கலர் ஒயிட் தாங்க. ஸோ பியூரிட்டி குறிக்கிற கலர் அப்படிங்கிறதுனால வள்ளல் பெருமானார் பிரிஸ்கிரைப் பண்ணது கால்ல இருந்து தலை வரைக்கும் ஃபுல்லா ஒயிட்ல மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான். ஸோ வாங்க முடிச்சுட்டு இன்னும் நிறைய இருக்குங்க. எவ்வளவு கூட்டம்னு அலை மோதுதுங்க, கடல் மாதிரி மக்கள் வெள்ளம் இன்னைக்கு. ஃபுல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு மாசம் பூச நட்சத்திரத்தன்னைக்கு மாத பூசம் வழிபாடு நடந்தாலும் தை மாசத்தப்ப நடக்கிற தைப்பூச ஜோதி வழிபாடு ரொம்பவே முக்கியத்துவமானதுங்க. அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். சோ தைப்பூசத்தப்பதான் வள்ளல் பெருமானார் ஜோதியோட ஐக்கியமானாரு. அது மட்டும் இல்ல, வள்ளல் பெருமானார் கொடுத்த ஞானத்துல சூரியன், சந்திரன், அக்னி இந்த 3 ஒரே நேர்கோட்ல அலைநாகிற மாதிரி தாங்க நம்ம சத்தியஞான சபையவே அமைச்சிருக்காரு வள்ளல் பெருமானார். அந்த 3 ஒளிகளுமே நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கறதோட வெளிப்பாடுதான் நம்ம சத்திய ஞான சபை. சோ நம்மளோட விஸ்டம் இருக்கு இல்லையா, விஸ்டம் நம்ம திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புருவமத்தி, தேடை, இப்படி நம்ம ஞானம் விளங்கக்கூடிய இடங்களுக்கு நிறைய பேர் இருக்குங்க. சோ அததான் நம்ம வள்ளல் பெருமனார் சத்திய ஞான சபை, சமரச சத்திய ஞான சபை அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன் முக்கியம்
முக்கியமா கோவில்கள் எல்லாம் கட்டாம இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை கட்டிட்டு போயிருக்காரு வள்ளல் பெருமானார். அப்படின்னா நிறைய பல வகையான கோவில்கள் வந்து சாதி சமயம் ஆச்சாரம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு உண்மை ஞானம் வந்து விளங்கல அப்படின்னு ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சத்திய ஞான சபை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க வள்ளல் பெருமானார். ஸோ ஞானத்தோட வெளிப்பாடு மக்கள் எல்லாருக்கும் வந்து புலப்படணும், எல்லா பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் அது சேரணும்னு தான் இப்படி நம்ம சத்தியஞான சபையை சுத்தி இருக்கிற சபைகள்ல இன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. பெருவெளிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆகட்டும், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஊர்காவல் படை, தீயணைப்பு துறை, இப்படி நம்ம கவர்மெண்ட் வந்து எலாபரேட்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க கூடுவாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பாதுகாப்பு வழங்கி இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே வந்து நாம நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ இவ்வளவு கூட்டம் வந்தாலும் அது பெரிய எந்த அசம்பாவிதமும் நடக்காம பக்தர்கள் வந்து பாதுகாப்பா வழிபட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ரத்தை எடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டைம் வந்து பெருவெளிக்குள்ள நிறைய கடைகளோ, அதுக்கப்புறம் ராட்டினங்கள், இந்த மாதிரி பெரிய என்ன சொல்றது வழிபாடு நடக்கக்கூடிய இடத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைகள் எல்லாம் வந்து பெருவெளிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பகுதிகளில் அமைச்சிருக்காங்க. அதனால பெருவெளியில வந்து எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்தாலும் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ற அளவுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். வழிபாடு நடக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் தள்ளுமுள்ளு இருந்தாலும் அது பெரிய லெவல்ல வந்து வழிபாடு நடந்ததுக்கு அப்புறம் வந்து அத்தனை மக்களும் வந்து ஃப்ரீயா அங்க இருக்க, சாப்பிட, அதுக்கப்புறம் கொஞ்சம் உட்கார்ந்து பக்தி பரவசத்தோட வேண்டுதல் முடிச்சுட்டு போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லே அவுட்ஸ் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். பொதுமக்களுக்கு போறதுக்கு எந்த வழி, வெளியே வர்றதுக்கான ரூட் எது, விஐபிஸ் வந்து அவங்க போறதுக்கான வழி எது அப்படிங்கிற ப்ராப்பர் டைரக்ஷன்ஸ், லே அவுட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் உங்களுக்காக சேர்த்து கலிய பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார். ஓபி வந்து அழைத்துக்கோங்க, கலிய பெருமாள் அழைத்துக்கோங்க. சோ திரளான மக்கள் வந்திருக்கிறதுனால அப்பப்ப வந்து குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட, குழந்தைகளோட வர்றவங்க நிறைய பேர் வந்து அவங்களோட சுற்றமும் நட்பையும் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா வந்து போலீஸ் அதுக்கான ஹெல்ப்லைன் அங்க வச்சு, ஹெல்ப் டெஸ்க் வச்சு அங்க போய் நாம இன்ஃபார்ம் பண்ணிட்டா மைக்ல அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நீங்க உங்களோட உறவினர்களோ, சொந்தக்காரங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ கூட வந்தவங்க வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க பாதுகாப்பா போலீஸ் ஹெல்ப் டெஸ்க்கு வந்து அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. போலீஸ்க்குன்னு தனியா ஒரு இந்த ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஃபயர் சர்வீஸோட ஒரு வேன் நின்றுட்டு இருக்கீங்க பாருங்க, ரெட் கலர்ல. சோ அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வந்து நிறைய பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. இத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கும் வந்து தேவையான பாதுகாப்பு. சாலையில் பயணிக்கும் பொதுமக்கள் சாலையில் செல்கிறோம் என்ற சிந்தனையோடு பயணம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேடிக்கை பார்க்காம வாகனத்தை ஓட்ட வேண்டும். மற்றவர்களை துன்புறுத்தும் அளவுக்கு, பயமுறுத்தும் அளவுக்கு வாகனங்களை ஓட்ட வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. செல்போன் பேசிக்கொண்டே வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. 18 வயது பூர்த்தியடையாத பிள்ளைகளிடம் வாகனத்தை ஓட்ட சொல்லினால் விபத்து ஏற்பட்ட பட்சம் பிள்ளைகள் மீது வழக்கு போடுவாங்க. பிள்ளைகள் நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்ல பயன்படுற மாதிரி ஆயிடும். அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வண்டியை தர வேண்டாம். வண்டியை கொடுத்து விபத்து ஏற்பட்ட பட்சம் அந்த வண்டியினுடைய ஓனர் மீது வழக்கு போடுவாங்க, அந்த பெற்றோர்கள் மீது வழக்கு போடுவாங்க. சோ மக்களே, நம்ம கவர்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க பக்தர்களோட பாதுகாப்புக்கு அப்படின்னு பாத்தீங்க. சோ இப்ப நாம இருக்கிறது வந்து சத்தியஞான சபைக்கு பக்கத்துல இருக்கிற பொது தரிசனம் செல்லும் வழிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் தாங்க. சோ இந்த மாதிரி நிறைய கியூ மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. நாம இந்த வழியா போயிட்டு முன்னாடி இருக்கிற
சத்தியஞான சபை முன்னாடி இருக்கிற மண்டபத்தில இருந்து நம்ம ஜோதி தரிசனம் பாக்குற மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம மூலிகை பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னதான் வந்து தற்காலிக கடைகள் வந்து அமைக்க கூடாதுன்னு சொன்னாலும் சில பேர் கடைகள் அமைச்சிருந்தாங்க. ஏன் அமைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எத்தனை மக்கள் பாத்தீங்கல்ல, ஸோ போகும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் மேபி வர வருஷங்கள்ல இன்னுமே வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் நல்லா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இங்க வந்து எப்பவுமே இருக்குங்க. நம்ம மாத பூசத்தன்னைக்கு போனாலும் இந்த கடையெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கிறது தான். ஆனா டெய்லி பேசிஸ் இவங்க பெர்மனண்டா இங்க கடை வச்சிருக்கிறவங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா மூலிகை கஞ்சி, மூலிகை குடிநீர் இதெல்லாம் வந்து நிறைய வித்துட்டு இருந்தாங்க பக்தர்களுக்காக, வள்ளலார் பிரிஸ்கிரைப் பண்ணது. மக்களே இங்க பாத்தீங்கன்னா சபைக்கு பக்கத்துல இதெல்லாம் வந்து எப்பவுமே இருக்கிற புஸ்தக கடைகளும் நம்ம மூலிகை பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகளும் இருக்குங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புக்ஸ், அதுக்கப்புறம் வள்ளலாரோட திருவுருவ படங்கள், அகவல் புக்ஸ், நீங்க திருவருட்பா ஃபுல்லா வாங்கி படிக்காட்டி கூட அகவல் புக்கு, அதுக்கப்புறம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பத்தின புக்கு, இதெல்லாம் வந்து நீங்க அவசியம் வாங்கி படிக்கணும். அகவல் எல்லாம் எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொன்னா கூட நீங்க ஆரம்ப திருவருட்பா உரைநடை புக் வாங்கி படிக்கலாங்க. சோ அது வந்து ரொம்பவே வந்து நம்ம பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு தமிழ்ல அந்த காலத்திலேயே பெருமானார் வந்து திருவருட்பா செய்யுள் அகவல் புக்குக்கு ஈக்குவலா வந்து ஒரு உரைநடை பகுதியும் எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. அந்த அளவுக்கு வந்து பெருமானாருக்கு பாமர மக்கள் வரைக்கும் ஞானம் வந்து ஈஸியா போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்க. சோ உரைநடை புக் படிச்சாவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம சமரச சுத்த சன்மார்க்கத்தோட கொள்கைகள் வந்து புரியும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாரையும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாதி, சமயம், குலம், இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் நீங்க தள்ளி வச்சுட்டு திருவருட்பா உரைநடை புக் வந்து எந்தவித ஜட்ஜ்மெண்டலும் இல்லாம வாங்கி படிங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு நம்ம வாழ்க்கை எதுக்கு நம்ம வாழறோம், எதுக்காக இந்த பிறவி எழுதோங்கிறது வந்து அப்படி கிளியரா உங்களுக்கு புரியும். மக்களே இப்ப நாம வடலூர் பெருவெளி சத்தியஞான சபைக்கு பக்கத்துல இருக்கிற சத்திய தர்மசாலையில தாங்க இருக்கோம். நம்ம வள்ளல் பெருமானார் வந்து சுத்த சன்மார்க்கத்துல மிக மிக முக்கியமா வலியுறுத்தினது ஜீவகாருண்யம் அப்படின்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். சோ அந்த ஜீவகாருண்யம் பண்றதுக்கான ஒரு வெளிப்பாடா தான் வந்து சத்திய தர்மசாலைய வள்ளல் பெருமானார் வந்து ஃபர்ஸ்ட் பெருவெளியில ஏற்படுத்தினாரு. சத்திய ஞான சபையை கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் பெருவெளியில சத்திய தர்மசாலை தாங்க ஏற்படுத்தினாங்க. வள்ளல் பெருமானார் ஏற்றி வச்ச அடுப்பு வந்து இன்னைக்குமே அணையா அடுப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு வந்து ஜீவகாருண்யத்தை தொடர்ந்து நம்ம வடலூர் பெருவெளியில செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பின்பற்றி தமிழ்நாடு மற்றும் இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம சபை ஏற்படுத்தி இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நித்திய அன்னதானம் வந்து நம்ம சுத்த சன்மார்க்கத்தினர் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்த விஷயம். சோ அதுக்கெல்லாம் வந்து இப்ப நாம இருக்கிற சத்திய தர்மசாலை தாங்க ஃபர்ஸ்ட் தொடக்கம். சத்திய தர்மசாலை பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூலிகை கஞ்சி எல்லாம் வைக்கிற ஒரு கடை வச்சிருக்காங்க. முடவாட்டுக்கால் சூப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு கிழங்கு மலைப்பகுதிகளில் தான் கிடைக்கும். நம்ம கொல்லிமலை, ஜவ்வாது மலை இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து முடவாட்டுக்கால் கிடைக்கும். நம்ம சிறுமலை கேள்விப்பட்டிருப்பீங்க, திண்டுக்கல் பக்கத்துல. சோ இந்த மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லயும் மேற்கு தொடர்ச்சியும் மலைகள்லயும் கிடைக்கிற முடவாட்டுக்கால் சூப் எல்லாம் வந்து இங்க வித்துட்டு இருந்தாங்க. சோ நம்ம தர்மசாலையில பாத்தீங்கன்னா நீங்க உண்டியல் நிறைய வழிபாட்டு ஸ்தலங்கள்ல பார்த்திருப்போம். நாம காசு போட்டு போவாங்க. நம்ம சத்திய தர்மசாலையில மட்டும்தான் உண்டியல் வந்து துவரம்பருப்புக்கு தனியா, அரிசிக்கு தனியா, காய்கறிகளுக்கு தனியா இருக்குங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பசியாற்றுவதே வந்து பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் ஏற்படுத்தின அந்த தர்ம வழிய இன்னுமே வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை மக்கள் வந்து தலையில அரிசி மூட்டையோட வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்றது மெய்சில் இருக்கிற அனுபவமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மக்களே இங்க பாருங்க, அணையா அடுப்பு நம்ம சத்திய தர்மசாலையில பாக்குற இடம் இதுதான். சோ இந்த ஜன்னல் வழியா நம்ம
அப்போ தர்மசாலை ஏற்படுத்தினப்போ வள்ளல் பெருமானார் ஏற்படுத்தின அடுப்பு இன்னைக்குமே எரிஞ்சிட்டு இருக்கிறத, நம்ம உணவு தயாரிச்சு மக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கிறத நம்ம நேரடியா தரிசிச்சு பாக்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. இங்க பாருங்களா, வள்ளல் பெருமானார் அப்ப ஏற்படுத்திய அடுப்பு இன்னுமே எரிஞ்சிட்டு இருக்குங்க. ஜீவகாருண்யம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு நம்ம வடலூர் பெருவழியில. சோ மக்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தர்மசாலைக்கு வந்து தங்களால முடிஞ்ச ஏதாவது காணிக்கை, அதாவது காணிக்கை வந்து அரிசியாவோ பருப்பாவோ காய்கறிகளாவோ தானம் பண்ணிட்டு தான் வந்து சத்தியஞான சபைக்கு போய் வழிபடுறாங்க. சோ நீங்களும் வந்தா வடலூர் பெருவெளிக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து சத்திய தர்மசாலைக்கு வந்து உங்களால முடிஞ்ச அது 1 கிலோ 1/2 கிலோ இருந்தாலும் கூட சரிங்க, உங்களால முடிஞ்ச பச்சரிசி அல்லது துவரம் பருப்பு அல்லது காய்கறிகள், எண்ணெய், மளிகை சாமானங்கள், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க டொனேட் பண்ணலாம். அன்னதானத்துக்கு கொடுக்கிற எந்த டொனேஷனுமே வந்து உங்களுக்கு ஜீவகாருண்யத்துக்கு கிடைக்கிற புண்ணியம் அனைத்தும் வந்து உங்களுக்கு சேரும். நம்ம ஜீவ தயவாலதான் வந்து கடவுள் தயவை பெற முடியும் அப்படின்னு வந்து வள்ளல் பெருமனார் சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ பசியாற்றுறது மூலமா வர்ற அருள் தான் வந்து நம்ம கடவுளோட கருணை நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு சாதனமா இருக்கும் அப்படின்னு வந்து பெருமானார் சொல்லிட்டு போயிருக்காங்க. வேற என்ன நாம முட்டி மோதி தவம் செஞ்சாலும் ஜீவகாருண்யம் பண்ணாம நம்ம மோட்ச வீட்டோட சாவிய கடவுள் கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படின்னு வந்து பெருமானார் சொல்லியிருக்காங்க. மக்களே, இப்ப நாம் இருக்கிறது சத்திய தர்மசாலை பக்கத்துல இருக்கிற கல்பட்டு ஐயாவோட சமாதிங்க. கல்பட்டு ஐயா யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வள்ளல் பெருமானார் பூத உடலோட இருந்த காலத்துல, வாழ்ந்த காலத்துல ஐயாவோட பயணிச்ச தொண்டர்கள் தான் இவங்கெல்லாம், அணுக்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பட்டு ஐயாவாகட்டும், தொழுதூர் வேலாயுதம் பிள்ளை, இவங்க எல்லாமே வந்து அணுக்க தொண்டர்கள். நிறைய பேர் இருக்காங்க, எல்லாத்தோட பேரும் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. சோ உங்களுக்கு தெரிஞ்ச அணுக்க தொண்டர்களோட பேரெல்லாம் நம்ம சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அன்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து நிறைய வரைபடங்கள் வச்சிருக்காங்க. வள்ளல் பெருமானார் வந்து சபையெல்லாம் ஏற்படுத்தின காலத்துல செஞ்ச அற்புதங்கள், கொடி கட்டி கொண்டது, அதுக்கப்புறம் சத்தியஞான சபை தீபத்தை ஃபர்ஸ்ட் ஏத்துனது, இதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்துல என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது. சோ இறை திருக்காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. புலை கொலை தவிர்த்த நெறியிலே என்னை புணர்த்திய புனிதனை எல்லா நிலைகளும் காட்டி அருட்பெரு நிலையில் நிறுத்திய நிமலனை எனக்கு மலைவுறத் தெளிந்த அமுதளித்து அழியா வாழ்க்கையில் வாழ வைத்தவனை தலைவனை ஈன்ற தெய்வமே அப்படின்னு சொல்லி ஒரு அகவல் எழுதியிருக்காங்க வள்ளல் பெருமானார். முக்கியமா வலியுறுத்தினது வந்து கொலை பொலை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஜீவகாருண்யம் சொன்னாவே வந்து பிற ஜீவர்களுக்கு நாம கருணை காட்டுறது தான். சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சுத்த சன்மார்க்கம் ஃபாலோ பண்ணணும்னா, நீங்க மகாமந்திரம் சொல்லணும்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, இதெல்லாம் செஞ்சுட்டு நாம பொலை கொலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தா சுத்த சன்மார்க்க வழிபாடே ஆகாது. கரெக்டா? சுத்த சன்மார்க்கத்தோட வழிபாடு மட்டும் இல்லைங்க, எல்லா வழிபாடுமே அப்படிதான். நீங்க நான்வெஜ் சாப்பிடாம எந்த உயிரும் துன்புறுத்தாம இருந்து வழிபட்டாதான் வந்து கடவுளோட பூரண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பூரண அருள்னு இல்ல, ஒரு சின்ன அருள் கிடைக்கணும்னாலும் நாம கொலை பொலை தவிர்த்துதான் வந்து வழிபாடு செய்யணும். இதுதான் வந்து சத்தியமா வந்து வள்ளல் பெருமானார் சொல்லிட்டு போயிருக்காங்க. கடவுளின் பூரண அருளை எளிதில் பெற்றுக்கொள்ள வள்ளலார் காட்டிய வழிபாடே ஜீவகாருண்யம். பிற ஜீவர்களுக்கு ஏற்படும் துன்பங்களை போக்க நாம் செய்யும் செயல்களே ஜீவகாருண்யம். சோ இந்த மாதிரி ஜீவகாருண்யத்தோட முக்கியத்துவத்தை வள்ளல் பெருமானார் மாதிரி எந்த அருளாளர்களும் வந்து செஞ்சுட்டு போகலீங்க. எந்த அவதார புருஷர்களும் வந்து இந்த அளவுக்கு வந்து வலியுறுத்திட்டு போகல அப்படின்னு சொல்லலாம். மக்களே, இப்ப நம்ம பாக்குறது சத்திய தர்மசாலை கல்பட்டு ஐயா சமாதி எல்லாம் பார்த்துட்டு நம்ம கல்பட்டு ஐயா நகர்னு ஒண்ணு இருக்குங்க. நம்ம சத்தியஞான சபைக்கு பக்கத்திலேயே கல்பட்டு ஐயா சமாதியில இருந்து நம்ம கொஞ்சம் உள்ள வந்தோம்னா கல்பட்டு ஐயா நகர் இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்கு, முதியோர் இல்லங்கள் இருக்கு, குழந்தைகள் காப்பகங்கள் இருக்கு. எத்தனை தர்ம காரியங்கள் வடலூர்ல நடக்குது அப்படின்னு சொல்லி எண்ணவே முடியாதுங்க. வள்ளல் பெருமானார் வாழ்ந்து
ஒளியோட கலந்த இந்த புண்ணிய பூமியில எத்தனை புண்ணிய காரியங்கள் நடக்குது அப்படின்னு நீங்க நேர்ல வந்து இந்த மண்ணை மிதிச்சு பார்த்துட்டு போனாவே வந்து நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்குங்கிறதுல டவுட்டே இல்லைங்க. எந்த மூலையில பார்த்தாலுமே அன்னதானம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து சென்னை இல்லம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் சன்மார்க்க சொற்பொழிவாளர் போல. சோ அவங்க சார்பா ஒரு சபை ஏற்படுத்தி இருக்காங்க, அன்னதான கூடம் வச்சிருக்காங்க. சோ எல்லா பக்கமுமே வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அன்னதானத்தை தவிர பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சத்சங்கங்கள் ஃபுல்லா நடந்துட்டு இருக்குங்க. ஜீவகாருண்யக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீவகாருண்யம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பரோபகாரம், சத்விச்சாரம், ஞான தேடல்கள், இதுல எல்லாம் வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தயவு வரணும், கருணை வரணும், அதுக்கப்புறம் நீ ஞானத்தை தேடு பேரலா அப்படிங்கிறது தான் வந்து வள்ளல் பெருமானவரோட கருத்து. எப்ப வந்து நீ பிற உயிர்களுக்கு ஜீவகாருண்யம் பண்ணி உயிரிரக்கம் காட்டி அதுக்கப்புறம் நீ வந்து ஞானத்தை தேடினாதான் வந்து கடவுள் அருள் கிடைச்சு உனக்கு ஞான விளக்கம் உள்ளுக்குள்ள ஏற்படும். அகத்துல நாம பாக்குறது தான் வந்து உண்மையான கடவுள். ஞானம் தான் கடவுள், அறிவு தான் கடவுள். இந்த அறிவு பூரண ஞானம் இதெல்லாம் நமக்கு சித்தியாகணும்னா ஜீவகாருண்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நமக்கு வள்ளல் பெருமானார் அருளிட்டு போயிருக்காங்க. மக்களை இப்ப நாம மறுபடியும் பெருவெளிக்கு உள்ள இருக்கிற சத்திய தர்மசாலையில தாங்க இருக்கோம். சோ தர்மசாலையில வந்து அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ மதியம் நடக்கிற அன்னதானத்தை தான் வந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல பெரிய ஹால் இருக்குங்க. நம்ம அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம் கிச்சன்ல. சோ அங்கதான் வந்து சமைக்கிற இடங்கள் எல்லாமே. சோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பெரிய அரங்கம் இருக்கு, நம்ம அன்னதான கூடம். சோ அங்க வந்து ஃபுல்லா இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லியுமே நித்திய அன்னதானம் இங்க நடந்துட்டு இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத பூசம், தைப்பூசம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24/7 நடக்கும். சோ உங்களுக்கு எந்த நேரம் வந்தாலுமே வந்து உணவு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ சத்திய தர்மசாலை தவிர சுத்தி இருக்கிற வர்ற எல்லா மக்களுக்குமே வந்து அன்னம் பாலிக்கிற நிகழ்வுகள் வந்து எல்லா சபையில் இருக்கிறவங்களும் ஈடுபட்டிருப்பாங்க. சோ இன்னைக்கு தைப்பூச தண்ணிக்கு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் சபை இருக்கோ அங்கெல்லாம் இருந்து மக்கள் வந்து இங்க ஒரு சின்ன குடில் ஏற்படுத்தியோ, இங்க ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு அன்னதான கூடம் ஏற்படுத்தி இருந்தாலோ அங்கிருந்து வந்து அவங்க சமைச்சு மக்களுக்கெல்லாம் வர்ற லட்சக்கணக்கான மக்களுக்கும் வந்து யாருமே வந்து பசியோட திரும்பி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜீவகாரண எண்ண ஓட்டத்துல நித்திய அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவல் தான் சொல்லணும். மாட்டு தொழுவத்துல போய் சாணி எண்ணிட்டார். எங்க போய் சொல்றாரு, உண்மையே நடந்தது சொல்றீங்க. நானு அந்த குருநாதர் என்ன சொல்றாரு, இவர் பெரிய அரசரா இருந்தவரு, எவ்வளவோ உயர்ந்த ஆகாரங்களை சாப்பிட்டிருப்பாரு, விலை உயர்ந்த குதிரை மேல போயிருப்பாரு. இவர் என்ன சொல்றாரு, மாட்டுக்கு விளக்கம் என்னன்னா உபதேச குறிப்புங்கிறது வள்ளலாருடைய குறிப்பு அல்ல. இது இப்ப நான் பேசுறேன், நம்முடைய சான்றோர் சன்மார்க்க சான்றோர் குப்புசாமி ஐயா இங்க இருக்காங்க, அவங்க பேசுறாங்க சொற்பொழிவுல, சரவணன் சாமி பேசுறாரு. இப்படி பேசுறத எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, ஐயா இந்த மாதிரி உட்கார்ந்து நல்லா கருத்தா சொல்றீங்களே, அற்புதமா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு குறிப்பு வச்சுக்கிறீங்க. இந்த காலத்துல செல்போன் இருக்கு, ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க, அப்படியே ஆசிட்டிஸ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்க முடியும். வீடியோ எடுத்துக்கிறாங்க, நான் என்ன ஆக்ஷன்ல பேசினேங்கிறது முதல் கொண்டு தெரியும். அந்த காலத்துல அந்த கருவிகள்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல என்னன்னா இன்னார் பேசினாருங்கிறத குறிப்பிடுத்தாகணும். அதுக்குதான் ஷார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப வள்ளல் பெருமான் பேசுகிற போது வள்ளல் பெருமானிடம் அதை கேட்ட அன்பர்கள் குறிப்பிடுக்கிறாங்க. இந்த தலைப்பு கேள்வி கேட்கிறாங்க, ஐயா முச்சுடர்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்கும் போது அவர் முச்சுடர்னு சொல்றாரு. ஐயா இந்த மாதிரி புராணத்துல இந்த மாதிரி விளக்கம்னு வருதுங்க ஐயா, அதெல்லாம் என்னங்க ஐயா இப்படி கேட்கும் போது அவர் சொல்ற விளக்கம், ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி,
எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் குருமகான் வல்லர் பெருமானையும் வணங்கி மகிழ்கிறேன். 2023ஆம் ஆண்டு பேச்சு போட்டியில் மாணவியாக பங்கேற்ற எனக்கு இன்றைய தினம் இந்த தைப்பூச ஜோதி பெருவிழாவில் பேசுவதற்கு இந்த ஆண்டு மட்டுமல்ல, சென்ற ஆண்டும் கார்த்திகை தீப திருநாளிலும் திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதையை சுற்றி வரக்கூடிய அந்த பாதையிலே பேசுவதற்கும் எனக்கு மிக பெரும் வாய்ப்புகளை வழங்கி என்னை நாள்தோறும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை பாபுசாத் ஐயா அறக்கட்டளை சார்ந்த அனைத்து சன்மார்க்க அன்பர்களின் பொற்பாதங்களையும் பணிந்து வணங்கி தொடங்குகிறேன். அனைவருக்கும் உயிர் காக்கும் சேவை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா எங்க காப்பகத்துல ஒருத்தர் பிறந்த நாள் வரும்போது பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க, அசைவ சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, இவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்க அதை நான் செய்யறேன்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். இவர் ஐயாவை பார்க்கும்போது, அதாவது உயிர் இரக்கமே கருணை, அதுவே பெரிய கருணை, உயிர் இரக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம கருணை இல்லைன்னு வச்சிருக்கோமே, ஆனா கருணை உயிர் இரக்கம்னு சொல்றாரு. நம்மளும் ஏற்கனவே உயிர் காக்கும் சேவைன்னு சொல்றோம். அப்ப எங்கேயோ ஒரு எத்திக்ஸ் இடிக்குதேன்னு எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நாளா. அப்புறம் பார்க்கும்போது உயிர் காக்கும் சேவைன்னு சொல்லிட்டு உயிர்களை கொள்ற அந்த அசைவ உணவை சாப்பிட்டோம்னா அது உண்மையிலே உயிர் காக்கும் சேவை ஆரம்பிக்கும் இல்லையே அப்படின்னு சொல்லிதான். சரி, அப்ப அதுக்கப்புறம் சைவம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள்ங்கிறத உணர்ந்தோம். வர மருத்துவர்ல இருந்து எல்லாரும் கிட்ட வயசானவங்களா 100 பேர் இருக்காங்க, மனநோயாளிகளா 150 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் நீங்க அசைவ சாப்பாடு கொடுக்கறத விட சைவத்துல கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்கும்னு சொல்லும் போது ஏன்னா அப்பதான் ரொம்ப தீர்க்கமான முடிவுக்கு வந்தேன். அந்த நேரம் பார்த்து ஐயாவும் வந்தாங்க. இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சோம். எப்பயுமே அந்த சூழல் அமையும் போது அப்படியே மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அப்படித்தாங்க ஆரம்பிக்கும் போது 2002ல ஆரம்பிக்கும் போது கீழே ஒரே சாக்கடை, நிறைய பண்டிகள் ஓடும், அதுக்கு மேல ஒரு சின்ன பில்டிங், அந்த பில்டிங்ல ஒரு 20 பேரை வச்சுதான் நம்ம ஒரு வீடு இருக்கிறதுதான் நான் ஆரம்பிச்சேன். அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு எண்ண அலைகள்ல சுற்றி வேப்ப மரத்தோட ஒரு பெரிய 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல இவங்க எல்லாம் வச்சு பராமரிக்கிற நாள் வராதான்னு என்னுடைய எண்ண அலைகளை விட்டேன். இன்னைக்கு அவ்வளவு பெரிய பெரிய பில்டிங்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் 350 பேரை. அதே போலதான் அந்த எண்ணங்கள் சைவம் மற்றும் நம்ம உயிர் இரக்கம் கருணை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்ப நம்ம சைவம் மாற மாட்டோமான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க நிறைய செய்ய காமிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த எண்ணமே வரல. அசைவம் சாப்பிடணுங்கிற அந்த ஆசையோ அந்த ஒரு ஏக்கமோ எதுவுமே வராது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு நல்ல ஒரு சூழல்ல நல்ல ஒரு உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்குது, ஒரு மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்குது. இதான் உண்மை. நான் உண்மையிலே விரும்புறேன். இவ்வளவு சொந்தங்களை எனக்கு அறிமுகப்படுத்தின நிறைய செய்யாத நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சி வந்தா இப்ப திருவாரூர்லயும் ஆரம்பிச்சிருக்கிறோம், நாகப்பட்டினத்திலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம், காரைக்காலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம், மயிலாடுதுறையிலையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனாலும் திருச்சி தமிழகத்தின் மையப்பகுதி. திருச்சிக்கு எப்ப வந்தாலும் உங்களுடைய உறவு ஒரு சகோதரன் ஒருத்தர் இருக்கேங்கிறத நினைச்சு எனக்கு கால் பண்ணிட்டு அங்க வாங்க, கருணை இல்லத்தை பார்வையிடுங்க. சகோதரனா ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தர மாட்டேனா? பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்னன்னு கேட்க மாட்டேனா? அதுக்காண்டிதான் நான் வருவேன்ல. என்னைய கூப்பிடுங்க. ராஜா என்னுடைய பேரு, எங்க இல்லம் பேரு கங்காரு கருணை இல்லம். நன்றி. மக்களே, இப்படியாக நம்ம தைப்பூசத்தோட ஃபர்ஸ்ட் நாள் 11ஆம் தேதி முடிஞ்சு 12ஆம் தேதி அன்னைக்கு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு நம்ம பாக்குற 6வது கால ஜோதி தரிசனம்ங்க. சோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவும் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க. அடுத்த நாள் காலையில காட்டுற ஜோதி தரிசனத்துக்கும் அலைக்கடலா மக்கள் திரண்டிருந்தாங்க. சோ நாமளும் 2வது நாள் காலையில காட்டுற பூஜையும் பார்த்தோம். இதுதான் கடைசி கால பூஜை, தைப்பூசத்தன்னைக்கு காட்டுற கடைசி கால பூஜை. இதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு தான் 7 திரைகளையும் நீக்கி நம்ம ஜோதி தரிசனம் காமிப்பாங்க. சோ எவ்வளவு
எவ்வளவு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு விவரிக்கவே முடியாதுங்க. நீங்க திரளா கூடி இருக்கிற மக்களை பார்த்தாவே தெரியும். சுத்த சன்மார்க்கத்தவர்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுனே சொல்லலாம். ஒவ்வொரு வருடமும் நடக்கிற தைப்பூச பெருவிழா. ஏன்னா எல்லாரும் அச்சீவ் பண்ண நினைக்கிறதே வந்து அந்த அருட்பெருஞ்சோதிய நமக்குள்ள பார்த்து அந்த அருட்பெருஞ்சோதியாவே ஆகணும் வள்ளல் பெருமானார் மாதிரி அப்படிங்கிறது தான். சோ வள்ளல் பெருமானாரோட அருள் நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட அருள் எல்லாருக்குமே பூரணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை வச்சுப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படின்னு சொல்லி நாம பிரார்த்தனை வச்சுப்போம். சோ கால பூஜை பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா மறுபடியும் அடுத்த நாள் காலையிலயும் பாத்தீங்கன்னா வர்ற எல்லா பக்தர்களுக்கும் வந்து அன்னப்பாளிப்பு நடந்துட்டு இருந்துச்சுங்க. சோ இதுதான் வந்து நம்ம சத்தியஞான சபையோட ஃப்ரண்ட்ல இருக்கிற முகப்புன்னு சொல்லலாம், ஆர்ச்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹைவே, நம்ம வடலூர்ல இருந்து விருத்தாச்சலம் போற வழியில தான் வந்து நம்ம சபை இருக்கு. சோ நம்ம ரோட்ல இருந்து பார்த்தாவே தெரியும் சத்தியஞான சபையோட முகப்பு. இங்கிருந்து பார்த்தாவே சத்தியஞான சபையும் தெரியும், அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா. சோ மக்களே, இப்ப நாம சத்தியஞான சபை ஃப்ரண்ட்ல இருக்கோங்க. ஃப்ரண்ட்ல வந்து தவத்திரு ஊரன் அடிகளாரோட ஒரு போஸ்டர் வச்சிருந்தாங்க. ஊரன் அடிகளாரும் வந்து சுத்த சன்மார்க்கத்துல ரொம்ப பெரிய அருளாளர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் காலங்கள்ல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்களுக்கு முன்னாடி சுத்த சன்மார்க்கத்துக்கு நிறைய விளக்கங்கள் உரைகள் எல்லாம் எழுதினவரு நம்ம ஊரன் அடிகளார் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப நாம சத்திய ஞான சபைக்கு உள்ள இருக்கோங்க. இது வந்து அகவல் மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா தூண்கள்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகவல்கள் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் வந்து ஜோதி தரிசனம் நம்ம பாக்குற இடங்க சத்திய ஞான சபைக்கு உள்ள. சோ மெயின் தீப வழிபாடு இருக்கிற இடத்துக்கு ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா சிற்சபை பொற்சபைன்னு 2 சபைகள் இருக்கும். சோ அதெல்லாமே வந்து நம்ம தேர்ட் ஐன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம சிற்றம்பலம் அதுக்குள்ள பாக்குற ஒரு கடவுள் தன்மை தான் ஜோதி ரூபத்துல அப்படிங்கிற தத்துவ விளக்கத்தோட வெளிப்பாடுதான் வந்து சிற்சபை பொற்சபை சத்தியஞான சபையோட மெயின் ஜோதி தரிசனம் பார்க்கிற இடங்கள் எல்லாமே. நம்ம ஆயுத எழுத்து பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்ல இருக்கிற ஆயுத எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமும் இதுதான். நம்ம தேடை சிற்றம்பலம் தான் வந்து ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டுதான் வந்து நாம கடவுள் வழிபாடு செய்யணும், கடவுளை நமக்குள்ள பார்க்கணும் அப்படிங்கறதோட தத்துவ வெளிப்பாடு. சோ நம்ம ஞானசபை பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா நிறைய கட்சிகள் கூட வந்து அன்னதான கூடங்கள் அமைச்சிருக்காங்க. எவ்வளவு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். சபைகள் மற்றும் இல்லாம நம்ம கட்சிகளும் சேர்ந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க வடலூர்ல. மக்களே, என்னடா பஸ்ல வந்துட்டு இருக்கோம் தானே பாக்குறீங்க. நம்ம தைப்பூசத்தன்னைக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டு இருக்காங்க. நம்ம வடலூர் சுத்தி இருக்கிற சில ஊர்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சோ மருதூர்ங்கிற ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம வடலூர்ல இருந்து. மருதூரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். நம்ம சுத்த சன்மார்க்கிகளுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்கும்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம வள்ளல் பெருமானார் அவதரிச்ச ஊரு தாங்க நம்ம மருதூர். நம்ம வடலூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க அடிகளார் அவதரித்த இல்லம்னு போட்டிருக்காங்க பாருங்க. சோ இங்கதான் வந்து இந்த ஊர்ல தான் வந்து வள்ளல் பெருமானார் பிறந்தாருங்க. எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த பூமின்னு பாத்துக்குங்களா. இந்த பூமி கொடுத்து வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம வள்ளல் பெருமானார இவ்வளவு பெரிய அகண்ட பேரண்டத்துல இந்த எர்த்துங்கிற ஒரு பிளானட்ல நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால மருதூருங்கிற ஒரு ஊர்ல நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து வள்ளல் பெருமானார வருவிற்று விட்டுருக்காரு. சோ அந்த இடத்துல நம்ம கால் படுறது, நம்மளோட பிரசன்ஸ் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம வாழ்க்கையில. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களுமே வந்து கண்டிப்பா வடலூர் விசிட் பண்ணுங்க. வடலூர் சத்தியஞான சபை பாருங்க, வடலூர் சத்திய தர்மசாலை பாருங்க. கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல இருக்கிற அவர் அவதரிச்ச இல்லமான மருதூர் வந்துட்டு போங்க. சோ இதுக்கப்புறம் நாம கருங்குழி, அதுக்கப்புறம் தீஞ்சுவை நீரோடை, வள்ளல் பெருமானார் ஏற்படுத்தின நீரோடை, அதுக்கப்புறம் சித்தி வளாக திருமாளிகை, மேட்டுக்குப்பம், இங்க எல்லாமே போறோம். இது எல்லாமே வந்து வள்ளல் பெருமானார் வந்து பூதோடலோட வாழ்ந்தப்போ மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடந்த இடம்னு சொல்லலாம். இது வந்து அவதரிச்ச இடம். மேட்டுக்குப்பத்துல வந்து சித்தியான இடம், அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட ஒளியா கலந்த இடம். இந்த மாதிரி நிறைய அற்புதமான இடங்கள் வந்து வடலூர் சுத்தியுமே இருக்குங்க.
மக்களே நம்ம எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம் பாருங்க. நம்ம வடலூர்ல இருந்து மருதூர் வந்து நம்ம பெருமானாரோட இல்லத்திலேயே வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுங்க. சோ இங்கேயும் வந்து அன்னதான கூடம் இருக்கு நம்ம மருதூர் இல்லத்திலயும். மருதூர் இல்ல சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குங்க. பசங்களா விளையாண்டு இருக்காங்க பாருங்களா. மருதூர் மக்கள் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ தெரியல. வள்ளல் பெருமானார் பிறந்த இடத்துல அவங்க வசிக்கிறதுக்கு ரியலி அருள் பெற்ற மக்கள் தான் சொல்லணும். சோ நம்ம மருதூர் இல்லத்துல வழிபாடு முடிச்சிட்டு இப்ப நாம மறுபடியும் எங்கப்பா போயிட்டு இருக்கோம் பஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வடலூருக்கு பக்கத்துல இருக்கிற மேட்டுக்குப்பம் அப்படிங்கிற ஊருக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். மேட்டுக்குப்பத்துக்கு பக்கத்துலதான் பாத்தீங்கன்னா தீஞ்சுவை நீரோடை, அதுக்கப்புறம் கருங்குழி, இந்த இல்லங்கள் எல்லாம் இருக்கு. கருங்குழியில தான் வந்து வள்ளல் பெருமானார் தண்ணீர்ல விளக்கெரித்த இடம். அவரு தங்கி இருந்த வீட்டுல தண்ணிலேயே விளக்கு எரிச்சாரு அந்த இடம். அதுக்கப்புறம் வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய தீஞ்சுவை நீரோடை இதெல்லாமே வந்து மேட்டுக்குப்பம் பக்கத்துலதான் இருக்கு. மக்களே நம்ம மேட்டுக்குப்பம் வந்து இறங்கிட்டு இப்ப நாம தீஞ்சுவை நீரோடை போகிற வழியில திரும்பியாச்சுங்க. நான் வடலூர் முக்கியமா சத்தியஞான சபை சுத்திதான் வந்து நிறைய சபைகள் இருக்கும்னு நினைச்சேங்க. நம்ம மேட்டுக்குப்பம்ல ஆகட்டும், வடலூர் பக்கத்துல இருக்கிற பெருமானார் அவதரிச்ச மருதூர் ஆகட்டும், எல்லா பக்கம் நிறைய சபைகள் இருக்குங்க. அங்கங்க வந்து சத்சங்கங்கள் நடந்துட்டு இருக்கு, அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தைப்பூசம் 2025 நடந்த தைப்பூசம் நம்ம வந்தது வந்து அவ்வளவு புண்ணியமா நான் கருதுறேன். சோ விர்ச்சுவலா உங்களுக்கு இந்த நிகழ்வை காட்டுறதுலயும் வந்து எனக்கு ரொம்பவே பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இப்ப நாம பாக்குறதுதான் வந்து வள்ளல் பெருமானார் ஏற்படுத்திய தீஞ்சுவை நீரோடை. சோ அந்த இடத்துல தான் நாம இருக்கோம். வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்துல அவர் கால் பதிந்த இடங்கள், நீர் அருந்திய இடங்கள் அப்படின்னு ஒவ்வொரு இடமுமே வந்து அவ்வளவு பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ முகாம்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து கண் சிகிச்சைக்காக நடக்கிற சிறப்பு மருத்துவ முகாம்கள். சோ இங்க மூலிகை எண்ணெய் வச்சு கண்ணுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இப்ப நாம பாத்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நானுமே வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த எண்ணெயை விட்டுட்டு கண் சிகிச்சை எடுத்துட்டு தாங்க வந்தா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்ணுல இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து விலகி ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாம இப்போ தீஞ்சுவை நீரோடையில படித்துறைக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்களா, தண்ணி எவ்வளவு பியூரா இருக்கு. இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், எந்தவித குப்பைகளும் இல்லாம. ஒரு சில பிளாஸ்டிக் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. சோ அதையும் வந்து நம்ம தவிர்த்து இன்னுமே வந்து அதை ரொம்ப நீட்டா வச்சா இன்னுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. இங்க பாருங்களா, நம்ம நீரோடை அவ்வளவு வெயில்லயும் வந்து இந்த இடம் அவ்வளவு குளிர்ச்சியா பசுமையா அவ்வளவு மனசுக்கு எதமான ஒரு இடமா இருந்துச்சுங்க. சோ நம்ம வடலூர் வந்தது ஒரு 360 டிகிரி பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். உள்ளுக்குள்ள நிறைய மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்து நம்ம தீஞ்சுவை நீரோடைய ரசிக்கிறதே வந்து அவ்வளவு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். மக்களே, தீஞ்சுவை நீரோடை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்தோம்னா நம்ம மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாலைக்கு வந்துடலாங்க. சோ வள்ளல் பெருமானார் வந்து மருதூர்ல அவதரிச்சு அதுக்கப்புறம் சென்னைக்கு குடிபெயர்ந்து பெற்றோர்களோட, அதுக்கப்புறம் அங்கிருந்து சிதம்பரம் வந்து சிதம்பரம்ல இருந்து கருங்குழியில ஸ்டே பண்ணி, கருங்குழியில இருந்து வடலூர்ல வந்து சத்தியஞான சபை சத்திய தர்மசாலை எல்லாம் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் கடைசியில மேட்டுக்குப்பம்ல தான் வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேட்டுக்குப்பத்துலதான் வந்து கொடி கட்டின நிகழ்வுகள், பேருபதேசம் செஞ்ச நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 51வது வயதுல நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருள் பூரணம் பெற்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட 1.5 கலந்துட்டாங்க. அந்த 1.5 கலந்த திருமாளிகை வீட்டுலதான் இப்போ நாம இருக்கோங்க. சோ அந்த அறைக்கு முன்னாடிதான் வந்து இந்த தியான கூடம் இருக்கு. சோ எவ்வளவு புண்ணியம் பாருங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து நம்ம வள்ளல் பெருமானாரோட கலந்துகிட்ட 1.5 கலந்துகிட்ட இடத்துல நம்ம கால் பதிறது, நம்ம இருக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது எல்லாமே வந்து அவ்வளவு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும்.
மக்களே நம்ம மருதூர் போயிட்டு அதுக்கப்புறம் தீஞ்சுவை நீரோடை இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மேட்டுக்குப்பத்துக்கு வந்தாச்சுங்க. 2வது நாள் சாயங்காலம் வந்து இப்போ நம்ம மேட்டுக்குப்பத்துல இருக்கோம். மேட்டுக்குப்பத்துல 3வது நாள் வந்து திருவரை தரிசனம் காமிப்பாங்கன்னு சொன்னா இல்லையா, சோ அதுக்கும் வந்து ஏராளமான மக்கள் வருவாங்க. நம்ம வடலூர் சத்தியஞான சபைக்கு எப்படி லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகை வந்து திருவரை தரிசனம் பார்க்கறதுக்கும் நிறைய மக்கள் வருவாங்க. அதனால நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு. குப்பத்திலயும் பாத்தீங்கன்னா சித்திவளாகத்தை சுத்தியுமே வந்து நிறைய சபைகள் இருக்குங்க. நிறைய சபைகள், முதியோர் இல்லங்கள், சிறுவர் காப்பகங்கள் அப்படின்னு நிறைய சபைகள் இருந்துச்சு. சில ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட, ஃபாரின் பக்தர்ஸ் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. பிற நாட்டிலிருந்து கூட வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு புண்ணியமான இடத்துல தாங்க நாம நின்னுட்டு இருக்கோம். சோ சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம திருவரை தரிசனம் காமிக்கிறதுக்காக. நம்ம 2வது நாள் இரவு வந்து நம்ம சித்தி வளாகத்திலேயே ஸ்டே பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. எவ்வளவு ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு விவரிக்கவே முடியாதுங்க. ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேங்க நானு. அதனாலதான் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் வந்து பெருமானார் ஆசை கொடுத்தாருன்னு சொல்லணும். அதையெல்லாம் உங்களுக்கு விர்ச்சுவலா காட்டுறதுக்கும் வந்து பெருமானார் தான் வந்து அருள் செஞ்சிருக்காரு. சோ பாக்குற மக்கள்ல எல்லாருமே வந்து இங்கெல்லாம் போய் பெருமானாரோட அருள் பெற்றுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. மக்களை தைப்பூசத்தோட 3வது நாள் மதியம் 12 மணிக்கு நம்ம மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில திருவரை தரிசனம் பாக்குறதுக்கான அனுமதி கிடைக்குங்க. சோ பக்தர்கள் எல்லாருமே வந்து பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. சோ அந்த அறையில இருக்கிற ஒரு ஜன்னல் மூலமா தான் வந்து நம்ம பார்க்க முடியும். சோ இந்த ஜன்னல் தான் அது. நம்ம புண்ணியமான தருணத்துல இதுவும் ஒண்ணுனே சொல்லலாம். நம்ம திருவரை தரிசனம் பார்க்கிற அந்த நிகழ்வு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வந்து நம்ம வள்ளல் பெருமானாரோட கலந்த அறைங்க. சோ அந்த அறைய தரிசிச்சுட்டு நாம வந்தாச்சு. சோ நம்ம வந்தோம்னா சித்தி வளாகத்துல அன்னைக்கு சான்றோர் பெருமக்கள் எல்லாருமே கூடியிருப்பாங்க. சோ அவங்களை எல்லாம் பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம மேட்டுக்குப்பம் திருவரை தரிசனம் பார்த்து முடிக்கிறதோட வந்து நம்ம தைப்பூச திருவிழா வந்து நிறைவடையும் நம்ம வடலூர்ல. சோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம 3 நாள் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்திலயுமே கலந்துகிட்டு வள்ளல் பெருமானாரோட பூரண அருள், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட பூரண அருள் பெற்றுட்டு நாம கிளம்பியாச்சுங்க. சோ நம்ம மேட்டுக்குப்பத்திலிருந்து போற வழி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு பஸ்ஸே வராது. ஃபுல்லா வந்து பக்தர்கள் திரளாதான் இருக்கும். நிறைய கடைகளும் இருக்கு பாருங்க. ஸோ மக்களே, நம்ம 3 நாள் தைப்பூசம் வடலூர்ல பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. செம்ம பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ தைப்பூசம் மெயின் நாள் தீப தரிசனம், அதுக்கடுத்த நாள் நம்ம காலங்காத்தால காமிச்ச ஜோதி தரிசனம், அதுக்கப்புறம் 3வது நாள் வந்து வள்ளல் பெருமானார் ஒளியா ஆன சித்திவளாக திருமாளிகையில நடந்த திருவரை தரிசனம் எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பர்டிகுலர்லி ரொம்பவே பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் தைப்பூசம் இன்ஃபேக்ட் நான் அட்டன் பண்றது. ஸோ இந்த புண்ணியமான ஒரு நிகழ்வை நம்ம சேனல்ல உங்களுக்கெல்லாம் விர்ச்சுவலா காட்டினதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வடலூர் வாங்க, நம்ம வள்ளல் பெருமானாரோட முழு அருளையும் பெறணும் எல்லாரும் அப்படின்னு நான் பெருமானாரை வேண்டிக்கிறேன். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாங்க. அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சூஸ். எல்லா புகழும் இறைவனுக்கு. நன்றிங்க.